விவாதத்தை திரு சோமுட்ட இருந்து துவங்குறேன். வணக்கம் சார். தமிழ்நாடுக்கு வளர்ச்சியாக இருக்கக்கூடிய 4 சவால்கள் இருக்கின்றன அப்படின்னு ஆளுநர் RNV சொல்கிறாரு. நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை விட தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதிகம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? இது மட்டும் இல்லை, அவர் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அப்படின்னா, இவர் ஆளுநரா இல்லை பாஜக தலைவரா அப்படின்னு திமுக MP கனிமொழி அவர்கள் சொன்னதுலேருந்து ஆரம்பிக்கிறார். அப்படின்னு நமக்கும் அந்த கேள்வி வருது. இவருடைய தொடர் நடவடிக்கைகளை பார்த்து கேள்வி வருது. சமுதாயத்தின் மேலே மிக அக்கறையாக இருப்பது போல ஒரு தோற்றத்தில் இவர் அப்பப்போ இந்த மாதிரி பேசுகிறது, எதிர்மறையான ஒரு விஷயங்களை பேசுவதே இவருடைய வழக்கமாக இருக்கிறது. தன்னுடைய பொறுப்பு என்ன, தன்னுடைய கடமை என்ன என்பது உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. நீங்கள் வந்து கடமை தவறி இருக்கிறீங்கன்னு ஒரு வழக்கில் சொல்லியிருக்குது. இந்த கல்வி நிலையங்கள் பல்கலைக்கழகத்துக்கான ஒரு விஷயத்தில் சட்டவிரோதம் அந்த வார்த்தை. அப்போ பார்த்தீங்கன்னா சட்டவிரோத ரவின்னு கூட சொல்லலாம் போல இருக்கு. ஏன்னா இவர் இந்த பூசி மிளகி 1க்கு 2 வார்த்தையை கோத்து இழுக்கிறப்ப நம்ம அந்த மாதிரி சொல்லுவது போல தான் இருக்குது. இப்போ ஏன்னா இவர் சொல்கிறாரு, இந்த சமூக பாகுபாடுன்னு சொல்கிறாரு, பொருளாதாரம் மட்டும் இல்லை. ஆனால் பொருளாதார ரீதியாக பார்க்குறப்ப முதலமைச்சர் MK ஸ்டாலின் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் 11% அளவுக்கான ஒரு தேசிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல நாங்கள் இருக்கிறோம், தமிழ்நாடு இருக்குது. அதே போல் பெண் தொழில் முனைவோரில் முன்னிலையில் வகிக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரியான இதை அடுத்தது பார்த்திங்கன்னா கனிமொழி MP சொன்ன விஷயத்தையும் நம்ம அதில் கவனிக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த சொல்கிறாங்கல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் வந்து தமிழ்நாடு முதலிடம் வகிக்குதுங்கிற மாதிரி ரொம்ப அதிகரிச்சிருச்சு, பெண்கள் வெளியில் போக முடியலலாம் சொல்கிறாரு. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறாங்க கனிமொழி அவர்கள் என்னென்னா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், UP முதலிடம் இதுதான் இருக்குது இந்த மாதிரி. அதுக்காக வந்து இங்கே இல்லை அப்படின்னோம், அப்படி நடக்கிறத சரின்னு சொல்லலை. இது என்ன அப்படின்னா, இங்கே உள்ள சூழல் என்ன, இங்கே உள்ள ஒரு விஷயங்கள் என்ன, அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கணுமே ஒழிய பொய்யான தகவல்களை சொல்லுவது வந்து ஒரு ஆளுநருக்கு 4 சவால்கள்னு சொன்னார்ல, இந்த 4ம் பொய் அப்படின்னு சோமு சொல்றீங்களா? 4ம் பொய் உண்மைங்கிறத தாண்டி 2 விஷயம் இருக்கு. ஒன்று ஒப்பீட்டு அளவு ஒரு விஷயம் ஒன்று. அடுத்தது வந்து இவருக்கு இது தேவையா, ஒரு ஆளுநருக்கு இது தேவையா? ஒரு ஆளுநருங்கிறவரே அரசு தான், இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு தான். அப்போ அவர் என்ன சொல்லலாம், இந்த மாதிரினா ஒரு வேலை சொல்லணும், உண்மையிலேயே ஒரு அக்கறை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லணும் அப்படின்னா வந்து அமைச்சரவைகிட்ட சொல்லலாம், முதலமைச்சர்கிட்ட சொல்லலாம் ஆலோசனையா. இதை வந்து ஒரு செய்தியாக்கி இது ஒரு விஷயம், அதனால தான் கேட்குறாங்க. இப்போ நேரு கூட ரொம்ப காட்டமாக பேசியிருக்கிறார். இவரை வந்து இவர் RSS உடைய கைக்கூலி, நச்சுப்பாம்பு, அது இதுன்னு அவதூறு விசாரலாம் சொல்லி. இதுக்கான இப்படி ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்வதற்கான காரணம் என்னென்னா, இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமை நடக்கலை அப்படின்னு அர்த்தம் அல்ல. இவர் பாஜகக்காரராக ஒரு RSSகாரராக பேசுகிறார் இல்லையா? அந்த பாஜக ஆளும் மாநிலத்தில் எப்படி இருக்குது, ஒட்டுமொத்த இந்தியாவில் எப்படி இருக்குது, தேசிய குற்ற ஆவண காப்பகம் வந்து என்ன சொல்லியிருக்குது, யார் எந்த மாநிலத்தில் அதிகம் சொல்லியிருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. தவிர இவர் கல்வியில் வந்து இவ்வளோ அக்கறை காட்டி பேசக்கூடியவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய கல்வி நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கலையே, அதுக்கு வந்து பேசணும்ல ஒரு வார்த்தை. ஆனால் அதுக்கு தேவையில்லை, அவர் அதை பேசுறது ஒரு வேலை இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக அரசியல் பேச வேணாம், எதிர்த்தும் பேச வேணாம், வாயை மூடிக்கிட்டு. இதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. உச்சநீதிமன்றம் நீங்கள் வாயை மூடிட்டு ஆளுங்கட்சி எதுவோ, ஏன்னா அவங்க தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிக்னேச்சர் போடுறதுக்கான விஷயங்கள்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, அரசு எது கோப்புகளை கொண்டு வருதோ அந்த கோப்புகளுக்கு நீங்கள் கையெழுத்திட்டு அனுப்புங்க, அது உங்களுடைய அந்த இடத்துல உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க. ஆனால் ஆளுநர் கருத்தே சொல்லக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? இப்போ இதுக்கு ஒரு வழக்கு போட்டதுக்கு அப்புறமேல உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் இவருக்கு கேட்கணுமா? இது வரைக்குமான ஆளுநர்கள் எப்படி இருந்தாங்க இந்தியாவில்? எல்லா ஆளுநர்களும், நீங்க கேரளாவில் ஆளுநர் எடுத்துக்கங்க, எல்லா மாநில ஆளுநர்களும் பெரும்பாலான ஆளுநர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு தானே இருக்காங்க. இதுவரைக்கும் ஆளுநர்கள் கருத்து தெரிவிக்க கூடாதுன்னு ஏதாவது உச்சநீதிமன்றமோ தெரிவிச்சிருக்காங்களா? நீங்க சொன்ன மாதிரி கேரளா எடுத்துக்குவோம், ஏற்கனவே தெலுங்கானால எடுத்துக்குவோம், தமிழிசை அவர்கள் இருந்தப்ப. இது எல்லாமே என்னன்னா இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான மாநிலங்கள். எஸ், அப்படிங்கிறப்ப சோமு சார் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே அவங்க பில்லில் கையெழுத்து போடலை, அதில் ஒப்புதல் கொடுக்கலைன்னா உச்சநீதிமன்றங்களோ உயர்நீதிமன்றங்களோ கண்டிக்குது. எந்த தகவல்களும் சொல்லக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது கண்டித்திருக்கிறாங்க. இந்த தகவல்கள் உண்மையா அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதே மாதிரி அந்த இடத்துல தான் வந்துட்டேன். இப்போ ஆளுநர் சொன்ன தகவல்கள்லாம் தமிழ்நாட்டில் உண்மையா இல்லையா? இல்லை என்ன உண்மையான்னு கேட்குறீங்க? அவர் சொல்கிற மாதிரி வந்து பெண்கள் வெளியிலே வர முடியலங்கிறாரா? போதைப் பொருள் கலாச்சாரம்,
எப்படி இருக்குன்னு அவர் சொல்றாரு. அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரினா ஆளும் தரப்பே வந்து ஆதரவோட போதை பொருள் பரவுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இவரும் ஆளும் தரப்பு தான். இன்னும் சொல்ல போனா என்னன்னா, இவர் வந்து ஒரு முதலமைச்சரை விட அதிக சூப்பர் பவரா நினைக்கிறாரு. அப்ப இவர் வந்து இந்த போதைப் பொருள் பரவல மறைமுகமா வந்து இவர் வந்து இதுக்கு ஆதரவா இருந்து செயல்படுறாரா? அப்படிதான் வந்து வருமானத்துக்கு வருமானமாச்சு. இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு கெட்ட பேராச்சுன்னு இவர் சொல்றாரு. ஆளும் தரப்புன்னு சொல்லல, அதிகாரத்தின் துணையோடு. அப்ப அந்த அதிகாரம் தான் சொல்றாரு. அதிகாரம் தமிழ்நாட்டுல அப்ப வந்து யார் ஒன்றிய தலைமை அமைச்சர் மோடியை சொல்றாரா? இங்க முதலமைச்சர் மனசுல தானே சொல்றாரு. அப்ப முதலமைச்சர் சொல்லும்போது தமிழ்நாட்டுல அதிகாரம் அப்படின்னா முதலமைச்சரை விட அரசியல் சாசனப்படி உச்ச அதிகாரம் ஆளுநர் தானே. அப்ப அந்த ஆளுநர் ரவி வந்து போதைப் பொருள் பரவலுக்கான ஏற்பாடுகளை செய்யறாரான்னு சொல்லி திமுக கேட்க மாட்டாங்களா? இப்ப இவரு தானங்க தமிழக அரசு, தமிழ்நாடு அரசுங்கிறது இவரு தானே சட்டப்படி. இல்ல அவர்ட்ட அவர்ட்ட ஒரு நாமினல் பவர் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது முதலமைச்சர் கையில தானே இருக்கு. இல்ல இந்த கட்டுப்படுத்த அதிகாரம் தனக்கு இருக்கிறதா தான் போய் தானே உச்ச நீதிமன்றத்துல போய் அப்ப மூக்கடைஞ்சு வர்றாரு. இன்னும் அதை நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப இதுக்குள்ள இருக்கிறது வந்து மக்கள் மீதான அக்கறை அதெல்லாம் இல்ல. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மலினமான அரசியல் தான் அவர் பண்றாருன்னு தான் நமக்கு தோணுது. இல்ல இதனால அவருக்கு என்ன மலினமான அரசியல் பண்ணி அவருக்கு என்ன கிடைக்க போகுது? ஆளுநர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை சொல்றதுனால ஒரு ஆளுநர் அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? இல்ல என்னன்னா இப்ப 3 காரணங்கள் இருக்கு இந்த டயத்துல. இப்ப நடுவில் கொஞ்சம் அமைதியா இருந்தார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அமைதியா இருந்தார். இப்ப மறுபடி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சில மாதிரி நடந்த மாதிரி இந்த விடுதலை நாள் தேநீர் விருந்துக்கு இவர் அழைத்த போது ஆளுங்கட்சி உட்பட கூட்டணி கட்சி உட்பட புறக்கணிச்சிட்டாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற்ற ஒரு பெண்மணி இவர் கையால் அந்த பட்டத்தை வாங்காமல் துணைவேந்தர் கையால், இது ஒரு வகையில் மைனஸ் ஆச்சு. இது எல்லாத்தை விட முக்கியமானது என்னன்னா, இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது ராகுல் காந்தி வெளியிட்ட இந்த தேர்தல் ஆணைய ஊழல். என்னென்னலாம் பண்ணாங்க என்ன ஏதுங்கிறத ஆதாரப்பூர்வமாக சொல்லிட்டார். இது ஒரு இந்த பேசு பொருள்களை மடைமாற்றுவதற்காக இப்போ ஒரு புதுசாக ஒரு இதுக்கேற்ற மாதிரி விடுதலை நாள் வந்தது. உடனே அதை ஒட்டி இப்படி கூட எடுத்துக்கலாம். இல்லை இங்க இருக்கக்கூடிய போதைப் பொருள் பிரச்சனைகள், இங்க இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் திசை மாற்றுவதற்கு வேற பிரச்சனைகளை கூட அரசு கட்டமைக்கலாம். இப்ப ஆளுநருக்கு இதெல்லாம் மடைமாற்ற வேண்டுங்கிற தேவை ஏன் வந்துச்சுன்னு தான் கேட்கிறேன். இதுதான் சொல்றேன். இந்த 3 விஷயங்கள் நடந்தது வந்து நான் அதை மடைமாற்றதான் இவர் செய்திருக்கிறாரே தவிர வேற எந்த பண்ணலாம். அதை ஒரு பாஜக தலைவர் பண்ணலாம், எதிர்கட்சி தலைவர் பண்ணலாம், அதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஆளுநர் ஏன் கையில எடுக்கணுங்கிற தேவை இல்லை. இவருடைய அறிக்கையிலேயே பாருங்க, இவர் என்ன சொல்றாருன்னா வருடா வருடம் வந்து இந்த போதைப் பொருளை கைப்பற்றுமுடைய அளவு அதிகரிக்குது, இதுல இருந்து புழக்கம் அதிகரிக்குதுங்கிறாருல. இதோட இன்னொரு பக்கமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வாதத்துக்காக ஒரு இது பார்த்தோம் அப்படின்னா, அப்ப இதுவரைக்குமான நடவடிக்கையை விட இப்ப நடவடிக்கை அதிகமா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. அப்ப அதை பாராட்டலாம்ல. அப்ப ஒட்டுமொத்த போதைப் பொருள் எவ்வளவுங்கிற தகவல் இவருக்கு தெரியுமா? தெரிந்தால் இதுல இவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லலாம். நான் புரியுற மாதிரி சொல்றேன். அது இல்லாமன்னா அப்போ வந்து போதைப் பொருள் வந்து ஒட்டுமொத்தமா எவ்வளவு இருக்கு என்னங்கிறது இவருக்கு தெரியுமா? இவருக்கு எப்படி தெரியும்? இவருக்கு என்ன அதுல தொடர்பு? இப்ப இந்த கேள்வியை கேட்பாங்கல்ல. அப்ப ஒரு மலினமான அரசியல்வாதியாக அடுத்த சவாலுக்கு வந்துரும். ஒரு ஆளுநராக நடக்கணும். போதைப் பொருள் வேற என்ன சவால்லாம் அவர் சொல்றாரு. அந்த சவால்கள் எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல இல்லைன்னு மாற்றி இருந்தா, இல்லைன்னா நீங்க தேசிய ஆவண காப்பகத்தினுடைய டீட்டெயில்ஸ்ல தமிழ்நாடு இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னா இல்லைன்னு சொல்லலைங்க அது யாருமே. இப்ப தேசிய ஆவண காப்பகத்தில் குற்ற ஆவண காப்பகத்துல இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையா இருக்கட்டும், சிறுமிகளுக்கு எதிரானதாக இருக்கட்டும், போதைப் பொருளாக இருக்கட்டும், இதுல ஆக பெரும்பாலும் இந்த பட்டியல் 2022 வரல, 2023 வந்தது. அப்ப 2024 வந்ததா தெரியல, இன்னும் இந்த இதுக்கு 25க்கு வரல. ஆனால் இது வரைக்கும் வந்ததுல பார்க்கும்போது பாஜக ஆளும் மாநிலங்கள் தான் முதல் 10 இடத்துல முக்கியமான இடங்களை பிடித்திருக்கு. நான் அதுக்காக இதை அரசியலாக பார்க்கணும்னு இல்லை, இது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம். அரசு ரீதியான ஒரு பார்வையா இருந்து அந்த நடவடிக்கை எடுக்கணும் தான் நான் சொல்றேன். அதுதான் உண்மையிலேயே சமூக அக்கறை உள்ளவங்க சொல்லுவாங்க. இவர் அரசியல் ரீதியாக இவர் இதை பார்க்கிறாரே ஒழிய அரசு இல்லை ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த அரசு பள்ளியில மாணவர்களுடைய தரம் குறைந்துன்னு இவ்வளவு அக்கறைப்படுறாரு இல்லையா, ரொம்ப மகிழ்ச்சி. அவர் ஆளுநரா இல்லாட்டி கூட இதை சொல்றது எனக்கு மகிழ்ச்சி. சரி, ஆளுநரா இருந்து இதை பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா இது நேரடியா முதலமைச்சர்கிட்ட பேசலாம், இது பண்ற வாய்ப்பு இருக்கும் போது அதை ஒரு செய்தியாக ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவர் ஏதோ ஒரு மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், ஒரு இந்திய குடிமகன் அப்படிங்கிற முறையில் ஒரு சராசரி மனிதாக இருந்தால் கூட தன்னுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர்ல கூட இவர் போடலாம். இது மாதிரி அரசு
பள்ளிகளில் தமிழ்நாடு வந்து ஒரு தரம் குறைந்து இருக்கு அப்படிங்கிறத போடலாம். நமக்கு அந்த ஆதங்கம் இருக்கு. முந்தைய அளவுக்கு வந்து இப்போ இல்லை. 50% பள்ளிகள். ஆனால் இதுக்கு ஒன்றிய அரசு வந்து நிதி தராத பற்றியும் சேர்த்து போடணும்ல. இப்போ நானாக இருந்தேன்னா செய்வேன், இந்த ரெண்டுத்தையும் வந்து நான் பதிவு பண்ணுவேன். இன்னும் சொல்ல போனால் என்னன்னா, பல ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டு ஒன்றிய அரசு கிளியரா டீட்டெயில் பண்ணிட்டாங்க. நாங்க பிஎம் ஸ்ரீயை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பள்ளிகள் மாநிலங்களுக்கு அதை கொடுக்குறோம். பள்ளிக்கல்வித்துறைக்கான தனிப்பட்ட நிதிங்கிறத எதையுமே ஒன்றிய அரசு நீங்க சொல்றீங்க இல்லையா, எதுவுமே கவர்மெண்ட் நிறுத்தி வைக்கலையே. இல்ல பிஎம்சியை ஏன் ஏத்துக்கணும்னு நீங்க வந்து ஒன் டைம் உங்களுக்கு நல்லா தெரியும் சோமு சார், நவோதயா பள்ளிகளை ஏற்றுக்கொண்டால் நவோதயா பள்ளிகளுக்கான நிதி கொடுக்கப்படும் காங்கிரஸ் சொல்லிச்சு. தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, காங்கிரஸ் நிதி கொடுக்கல. இன்னைக்கு பிஎம்ஸ்ரீயை நீங்க ஏற்றுக்கொண்டால் நிதி கொடுக்கப்படும்னு சொல்றாங்க. பிஎம்ஸ்ரீயை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுக்கான நிதி கொடுக்கல. இதை காங்கிரஸ் மறுக்க முடியுமா? இப்ப இன்னைக்கு வரைக்கும் நவோதயா பள்ளிகள் பல மாநிலங்கள்ல இருக்கு, அதுக்கான நிதி அந்த மாநிலங்கள் பெற்றுக் கொண்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கு இருக்கா? நவோதயா பள்ளி என்பது தனிப்பட்ட முறையில் உருவாக்கக்கூடிய பள்ளி, அதுக்கான நிதி நாங்க நேரடியாக செய்யறோம்னு சொல்றாங்க. அதுக்காக நான் அதை கூட நான் ஏத்துக்கல. என்ன செய்யணும்னா, ஒரு ஒன்றிய அரசு இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு ஒரு நவோதயா பள்ளின்னு சொல்லி நேரடி கட்டுப்பாட்டில் ஒரு விஷயத்தை வைக்காம கூடுதலான கல்வி நிதியை மாநில அரசுகிட்ட கொடுத்து உங்களுடைய அரசு பள்ளிக்கு செய்யுங்கன்னு தான் சொல்லணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது வேற. அதை கூட நம்ம இன்னும் பெற்று வாங்கல, அதை கூட காங்கிரஸிடமிருந்து நாம் போராடி வாங்கவில்லை. அந்த சிக்கலை இங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. இப்ப இது இந்த பாஜக அரசு செய்யறதை விட அது வந்து பெரிய தவறு இல்லை. அதுக்காக தவறு இல்லைன்னு நான் சொல்லல. இது கூட ஸ்கீம் தானே சார் சொல்றாங்க. இது கூட பள்ளி ஆசிரியர்கள் வந்து சோமு சார் நான் கிளாரிஃபை, இது கூட பள்ளி ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் இது கிடையாது. இட்ஸ் a particular ஸ்கீம், மத்திய அரசிலிருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ். அந்த ஸ்கீம்ஸுக்கான நிதியை தான் அவங்க கொடுக்குறாங்க. இது பள்ளி ஆசிரியர்களுக்கான நிதி கிடையாது, பள்ளி மாணவர்களுக்கான சத்துணவு நிதி கிடையாது, பள்ளி கட்டடங்களுக்கான நிதி கிடையாது. நான் வந்து இந்த டெக்னிக்கலாக நம்ம பேசுறது அப்படிங்கிறத விட, நம்ம அதாவது புத்தி கூர்மையா பேசுறதை விட ஒரு இதயபூர்வமா பேசுங்க, நியாயத்தை பேசுங்க. நீங்களே ஒரு ஒன்றிய அரசுக்கான வருமானங்கிறது அந்தந்த மாநில மக்கள்ல இருந்து போது, தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு போகுதுங்கிறது நமக்கு தெரியும், எவ்வளவு வருதுங்கிறது தெரியும். ஒண்ணு. இன்னொன்னு, கல்வியில உங்களுக்கு உண்மையாக அக்கறை இருந்தால் இந்த பிஎம் இருக்கிற விஷயத்திலேயே எத்தனை வந்து ஒரு தவறான விஷயங்கள் இருக்குங்கிறத ஏற்கனவே சுட்டிக்காட்டு தான் அதை வேண்டாங்கிறாங்க. கண்மூடித்தனமா எங்களுக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லலை, அதில் உள்ள குறைபாடுகளை சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப அது இல்லை பரவாயில்ல, இதை நீங்கள் வந்து அரசு பள்ளிக்கு செலவு பண்ணுங்கன்னு கொடுக்கணுமே ஒழிய, அதுதான் இயல்பு. ஒரு காமராஜரை பற்றி ஒரு இது நான் வாங்குறேன் சோமு சார் 2000